வெல்கம் டு சென்னை ஹட் சமையல். நண்பர்களும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி ரசம் வைக்கலாம். ஒரு 4-5 தக்காளி பழங்களை எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சிடுங்க. மிளகு சீரக பொடியை நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுடலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு எப்போவுமே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். என்னப்பா இது ரசம் வைக்கிறதுலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ரசன்றது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய செரிமானத்துக்கும் கடைசி சாப்பாட்டில் ஒரு திருப்தி கிடைக்கணும்னா ரசம் ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு அதில் போட்டுருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 4 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பெருங்காய பவுட்ரு கண்டிப்பாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்கிடுங்க. சென்னையில் இருக்க நண்பர்கள்லாம் தக்காளி ரசம் வச்சாங்கன்னா எந்த ரசம் வச்சாலும் வெங்காயம்லாம் தாளிக்க மாட்டாங்க. வெங்காயம் தாளிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ரசம் அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரசம். எப்போவுமே இதே மெத்தடில் வச்சிங்கன்னா ஒரே மாதிரி ரசம் டேஸ்ட் இருக்கும். ரசத்தை கொதிக்க விடாமல் கொஞ்சம் நுரை கட்டி வரும்போது நம்ம கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கிடணும். அவ்வளவுதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான தக்காளி ரசத்தை ஒரே நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.